இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை வித்தியாசமா இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது. படம் அந்த கதை போற போக்கும் அது பேசுற விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது பெரிய ரிஸ்க் வேற. நான் பயந்து தான் கமிட் ஆனேன். ஏன் ரிஸ்க்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்க பேசலாமே, ஏன் பேசாம இருக்காங்க தோணிடக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வொரு காட்சி நடிக்கும் போது அது மேல ஒரு கவனம் இருந்தது. இன்னைக்கு நீங்க பாக்குற வரைக்கும் அது மேல பெரிய பயமும் இருந்தது. நீங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்வீங்க? ஏன்னா நடிக்கும்போது பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்றோம். அந்த டிமாண்ட் இல்லாம பாத்துக்கணும், இங்க பேசிருக்கலாமே இவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு நினைச்சதான் அதை பாக்குறோம். நாங்க நினைச்சது எவ்வளவு தூரம் உங்களுக்கு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமைகிற ஒரு வாய்ப்பு, ஒரு நடிகை அதை பயன்படுத்திக்கணும்னு தோணும்ல. அது தொழில இருக்கிற ஒரு பிளேவர் தானே. அதனால அதுதான் ஆசை முக்கியமான காரணம். என்னன்னா மௌன படம் எடுத்துட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோட வைக்கணும் அப்படின்னு சார். வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு சார். எல்லாருக்கும் போய் சேரணும். ரகுமான் சார் இருக்காரு. இது மாதிரி இது ஒரு 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 இது என்னுடைய முடிவு இல்லை, என் இயக்குனருடைய முடிவு. நான் அது பெருசா வரவேற்றேன். ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும். இப்போ நான் 4-5 பாட்டு அதில் ஹிட் ஆயிருக்கு, பாக்குறாங்க. அதன் மூலமா ஒரு மக்கள் பார்க்க வராங்கடா, அது ரொம்ப முக்கியம் தான் இருக்கட்டும். அப்புறம் முக்கியமா எப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அது ஒரு நம்ம எல்லாருக்கும் மைண்ட் ஒரு ரிதம் இருக்கு, ஒரு மியூசிக் இருக்கும். ராஜா சார் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், படத்துல அமைதி சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவாங்க நினைக்கிறேன். பாலுமந்தா சார் பேசி நான் கேட்டு. ஸோ அந்த மாதிரி அது எல்லார் மனசுலயும் இசை இருக்கிறது எல்லார் மனசுலையும் சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு